வழக்கமாக இந்த வரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸுடைய அப்ரூவல் வேணும். இதுக்கு நேஷனல் எக்கனாமிக் எமர்ஜென்சி ஆக்ட் அப்படின்ற ஒரு எப்போவோ போட்ட சட்டத்தை கையில் எடுத்துக்கின்னு இதெல்லாம் எமர்ஜென்சி, அதனால நான் போடுறேன் அப்படின்னாரு. டெபிசிட்டை குறைக்கணும், எமர்ஜென்சி எக்கனாமிக் எமர்ஜென்சியை சரி பண்ணணும்னு சொன்னால் நீ இங்கேயே நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கு வக்கில்லை உனக்கு, அப்புறம் நீ டாரிஃப் போட்டு என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டாங்கன்னா இவருடைய கொள்கை எல்லாம் ஒரு சட்டவிரோதமானது அப்படின்ற போல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? நம்மளுடைய வரி ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா? சுப்ரீம் கோர்ட்ல பிரசிடென்ட்டுக்கு வரி போடுவதற்கு அதிகாரம் இல்லை, காங்கிரஸ் தான் அதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அவர் பண்ண ஒரு சில செயல்களே இப்ப இது எமர்ஜென்சிக்கும் இந்த டாரிஃபுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இந்த ஆள் டுபாகூர் விட்டுனுக்கிறாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. ரொனால்ட் ரேகன் இந்த டாரிஃபை பத்தி பேசினதுல ஒரு போர்ஷன் எடுத்து போட்டிருந்தாங்க. டாரிஃப் அப்படின்றதெல்லாம் குளோபல் ட்ரேடுக்கு ஒத்து வராது. உடனே என்ன பண்ணிட்டாரு, கனடா நீ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது, அதை சொதப்புற மாதிரி இந்த மாதிரி விளம்பரம் போட்டுக்கிறியா, கூடி இன்னொரு 10%. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 10% போட்டா இன் வாட் வே இட் இஸ் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் எமர்ஜென்சி? கேட்பாங்களா? மாட்டாங்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், அமெரிக்காவுடைய வளர்ச்சிக்கு ட்ரம்ப் பல நாடுகள் மீது வரியை போட்டு குவிச்சாரு, இந்தியா உட்பட. ஆனா இதெல்லாமே அவருக்கு எதிராகவே இப்போ மாறி இருக்கா? ஏன்னா இந்த வரியெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற போல உச்சநீதிமன்றம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு குண்டையும் ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கு. என்ன, எப்படி சார் பாக்குறீங்க? வழக்கமா இந்த வரிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸுடைய அப்ரூவல் வேணும். இதுக்கு நேஷனல் எக்கனாமிக் எமர்ஜென்சி ஆக்ட் அப்படின்ற ஒரு எப்போவோ போட்ட சட்டத்தை கையில் எடுத்துக்கின்னு இதெல்லாம் எமர்ஜென்சி, அதனால நான் போடுறேன் அப்படின்னாரு. இதெல்லாம் ஸ்பிளிட்டிங் த ஹேர் அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் கொண்டு வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது. அதை பாருங்க, இப்படித்தான் அது, அப்படித்தான் அது அப்படின்னு இவரா ஒரு அர்த்தம் கற்பித்து கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் பண்ண ஒரு சில செயல்களே இப்ப இது எமர்ஜென்சிக்கும் இந்த டாரிஃபுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இந்த ஆள் டுபாகூர் விட்டுனுக்கிறாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. சரி, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் நமக்கு ஏராளமான சாமான விற்கிறாங்க, நம்ம கிட்ட இருந்து ஒன்றும் வாங்குறது இல்லை, அதனால நமக்கு நிறைய டெபிசிட், கடன் இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க, அதனால நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம், அவங்களும் நம்ம கிட்ட இருந்து வாங்கணும், அப்ப அதுக்கு வரி போடணும் அப்படின்னா. சரி, அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வரி வழி கிடையாது. நீ என்ன பண்ணணும், அது பாருப்பா, நீ இங்க $400 பில்லியன் வித்துனுக்கிற, எங்க கிட்ட இருந்து $50 பில்லியன் தான் வாங்குற, இன்னும் 350, அட்லீஸ்ட் அவ்வளவு முடியாட்டாலும் இன்னும் ஒரு 150 வாங்கு, பாதிக்கு பாதியாவது இப்ப சரி பண்ணு, இன்னும் 4-5 வருஷத்துல மீதியை சரி பண்ணு, இப்படி நீ வாங்கிக்கோன்னு சொல்லணும். சரி, வாங்கிக்கோன்னு சொல்லணும்னா விற்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது? உன்னுடைய மானம் மரியாதை அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆயுதத்தை வாங்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நீ விற்கவும் மாட்ட, அது வேற விஷயம். அந்த அளவுக்கு விற்கிறதுக்கும் கிடையாது. வாங்குறவனுக்கும் எங்களுக்கெல்லாம் எதுக்குடா இதெல்லாம், நாங்கெல்லாம் இன்னும் 307 402 அந்த துப்பாக்கி தான் வச்சு நிற்கிறோம் அப்படின்ற நாடுகள் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு நீ F-35 வாங்கிக்கோ, F-117 வாங்கிக்கோ அப்படின்னா அதெல்லாம் என்ன விளையாட்டு சாமான அதெல்லாம்? ஸோ வரி அது ஒரு வழியே கிடையாது. அதை விட முக்கியமா இப்ப கனடால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொனால்ட் ரேகன் இந்த டாரிஃபை பத்தி பேசினதுல ஒரு போர்ஷன் எடுத்து போட்டிருந்தாங்க. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி டாரிஃப் அப்படின்றதெல்லாம் குளோபல் ட்ரேடுக்கு ஒத்து வராது அப்படின்ற மாதிரி பேசின போர்ஷனை ஒரு விளம்பரமா போட்டிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு, கனடா நீ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வருது, அதை சொதப்புற மாதிரி இந்த மாதிரி விளம்பரம் போட்டுக்கிறியா, கூடி இன்னொரு 10%. அந்த காலத்துல துர்வாசர்னு ஒரு முனிவர் இருப்பாராம், டக்குனா கோவம் வந்துருமா, உடனே பிடி சாபம் அப்படின்னு வாராம். அந்த மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்ட உடனே 10% எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டாரு. இப்போ இந்த சைட்ல இருந்து கோர்ட்ல ஆர்கியூ பண்ணவங்களா மாட்டாங்களா, ஏங்க இந்த ஆள் எமர்ஜென்சின்னு டுபாகூர் விட்டுனுக்கிறான் எல்லார்கிட்டையும், அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட உடனே இந்தா புடி 10% அப்படின்றான். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக 10% போட்டா இன் வாட் வே இட் இஸ் பார்ட் ஆஃப் எக்கனாமிக் எமர்ஜென்சி? கேட்பாங்களா? மாட்டாங்களா? அடுத்தது, நீங்க அமெரிக்காவில் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பொலிட்டிக்கல் அப்பாயிண்டீஸ், அவங்களுக்கு வேணுங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாலுமே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வரும்போது அந்த பார்ட்டி அஃபிலியேஷன்ஸ், அவங்களுடைய அந்த ஆதரவு நிலைப்பாடு, அதெல்லாம் விட்டுட்டு நாடு அப்படின்றது ஒரு பக்கம். அடுத்தது என்ன இஷ்யூ,
அதுல அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது அந்த கட்சின்றதையும் மீறி, கட்சி அனுதாபம் ஆதரவு அப்படின்றதையும் மீறி வந்து வெளிப்படும். ஸோ அதனால கட்சி அவங்க ஆதரவு கொடுத்தவங்க அவங்களால வந்தவங்கன்றதுனாலேயே அவங்களுக்கு சப்போர்ட்டா ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்றதெல்லாம் அங்க நினைக்க முடியாது. கேள்வி கேட்டிருக்காங்க, திருப்பி என்ன வருதுன்றதை பார்க்கலாம். பட் நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுலாம் 10% எக்ஸ்ட்ரா புடி அப்படின்னு சொல்லி போட்டு நீ எமர்ஜென்சின்னு சொன்னியானா இன் வாட் வே இது வந்து உங்களுடைய டெபிசிட்டை குறைக்க போகுது சொல்லுங்க. ட்ரேட் டெபிசிட் அப்படியே தான் இருக்க போகுது. என்ன ஒண்ணு அங்கேருந்து வாங்குறது சரக்கு கம்மியாச்சுன்னு சொன்னா அப்போ இங்க இருக்கவங்க தானே கஷ்டப்பட போறான். முதல்ல இந்த வரியை கட்ட போறது அமெரிக்காக்காரன். இந்த வரிக்கு பயந்துன்னு வாங்காம இருந்தா உள்நாட்டுல வந்து சரக்கு இருக்காது, விலை ஏற போகுது. அதையும் ஃபேஸ் பண்ண போறது அமெரிக்காக்காரன். அண்டு இதனால வந்து உன் சாமான் வந்து அங்க அதிகமா விற்க போதா? இல்ல டெபிசிட்டை குறைக்கணும், எமர்ஜென்சி எக்கனாமிக் எமர்ஜென்சியை சரி பண்ணணும்னு சொன்னா நீ இங்கேருந்து அங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு வக்கு இல்லை உனக்கு. அப்புறம் நீ டாரிஃப் போட்டு என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க கிட்ட பதில் கிடையாது. கோபி, ட்ரம்புடைய பொருளாதார கொள்கையால அந்த நாட்டுடைய அரசு முடங்கியதுதான் சார் மிச்சம். இப்ப இவருடைய கொள்கை எல்லாம் ஒரு சட்டவிரோதமானது அப்படின்ற போல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா என்ன நடக்கும்? நம்மளுடைய வரி ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா? இல்ல அவருக்கு ஏதாவது தண்டனை ஏதாவது கிடைக்குமா? அதெல்லாம் கிடையாது. தண்டனை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வரி குறையுமா அப்படின்னா ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல வந்து பிரசிடென்ட்டுக்கு வரி போடுவதற்கு அதிகாரம் இல்லை, காங்கிரஸ் தான் அதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து மாற்று ஏற்பாடுகள் அவங்க தயாரா தான் இருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை. அண்ட் ட்ரம்புடைய பொருளாதார கொள்கைகள்னு சொன்னீங்க, தயவு செஞ்சு அதை மாத்திக்கங்க. அது பொருளாதாரத்துக்கும் அந்த கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஏதோ இஷ்டத்துக்கு நான் வந்துட்டேன் பார், எல்லாரையும் டார்ச்சர் பண்றேன் பார் அப்படின்னு ஒரு இம்சை அரசனா அவர் அங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அது பொருளாதார கொள்கைன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா மறுபடியும் அதான் நான் சொல்றேன், நீங்க இந்த டெபிசிட்டை குறைக்கணும், கடனை குறைக்கணும் அப்படின்னா வரி போட்டு பிரயோஜனம் இல்லை. மேபி வரி போட்டா அந்த பணத்தை வச்சு உங்க கடனை ஒன்னா திருப்பி கொடுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஜனங்க கிட்ட வருமானமே இல்லை, வேலையே இல்லை, முடங்கி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா வரி வருமானம் வராது ஒட்டு மொத்தமா. அப்புறம் ஜனங்கள்லாம் வந்து சோத்துக்கு இல்லாம நின்றாங்க அப்படின்னா அந்த ஸ்னாப் ப்ரோக்ராம்னு இருக்கு, அதுக்கு நீங்க ஏகப்பட்டது செலவு பண்ணணும். ஸோ இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால கவர்மெண்ட் முடங்குச்சு அப்படின்னா அகைன் இதுவும் வந்து அவருடைய பொருளாதார கொள்கை கிடையாது, அவருடைய திமிரு, ஈகோ, வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவர் அந்த வரியை வச்சுதான் எல்லாமே சாதிச்சுன்னு இருக்காரு சார். இப்ப கூட நேத்திக்கு கூட பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த போர் புரியும் போது நான் தான் தடுத்து நிப்பாட்டேன், 2 நாடுகளும் வந்து அணுகுண்டு வச்சிருக்கு, அணு ஆயுத நாடுகள், 2ம் மோதனா வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும், அதனால என்னுடைய வரி கொள்கையின் மூலமாகத்தான் அதை தடுத்து நிறுத்தினேன் அப்படின்ற போல சொல்றாரு சார். ரஷ்யா கிட்ட அணுகுண்டு இல்லையா? அந்த சண்டையை நீங்க ஒன்னும் வளர்த்து விட்டுனுக்கிறீங்க. டோமஹாக் கொடுக்க போறோம், டீப் இன்சைட் ரஷ்யா நாங்க அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு உளறி நிக்கிறீங்க. அப்ப இது வந்து அணு ஆயுத ஆபத்து கிடையாதா? சரி, நார்த் கொரியா இப்ப இந்த அணுகுண்டு ட்ரெண்டிங்ல வந்தவனே அணுகுண்டு எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிப்பாட்டினா தான் சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து கொஞ்சம் அணுகுண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காரு சார் அவரு. இப்போ அந்த டிக்டாக் இருக்குல்ல, அது சைனீஸ் ஆப். அது அதை வந்து என்ன பண்ணாங்க, நிறைய நாடுகள்ல பேன் பண்ணாங்க, இந்தியாவில் கூட பேன் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டாரு, இது பாருங்க நீங்க டிக்டாக் இங்க இருக்கலாம், ஆனா அது வந்து அமெரிக்கர்கள் அதுல வந்து மெஜாரிட்டியா இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒத்துந்திருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது எதுக்காக வந்து டிக்டாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாருன்னு. ரீல்ஸ் போடலாம்ல ட்ரம்ப், எது ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு பார்த்து ரீல்ஸ் போட, நாளைக்கு வந்து ஒரு அணுகுண்டு பக்கத்துல உட்காந்து நின்றுன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ரீல்ஸ் போடுவாரு. உடனே சொல்லுவாரு, பார்த்தீங்களா இதை வந்து 10 மில்லியன் பேர் பார்த்துக்கிறாங்க, நான் தான் இன்னைக்கு டாப்பு, அதனால எனக்கு நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு, எது ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு. இப்போ அவர் சொல்றாரு, நான் பேப்பர்ல பார்த்தேன், அதை பார்த்தேன், பேப்பர்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுமா இதெல்லாம், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் அந்த பேட்டியில என்ன பண்றாரு, அவருக்கே அந்த 8 கோடு போட்டுக்கிறாருல, அது எந்தெந்த நாடுகள்னு தெரியல போறது. கோர்ட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு, எடுத்து பார்த்துட்டு இது பாருங்க இதெல்லாம் இங்க துண்டு சீட்டு போல உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கு. A4 அவர் என்ன சைஸ் வச்சிருந்தாரு தெரியல, ஏதோ ஒண்ணு. சரி இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அவர் சொல்லிட்டார், இப்ப உடனே இங்க சில பேர் கோடு போட்டுக்கிறாங்க பாருங்க, 37வது தடவையா சொல்லிட்டார் நான் தான் சண்டையை நிறுத்தினேன், இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. கூட வைணும்னு சொன்னாரு. இந்த சீனா வந்து அணுகுண்டு சோதனை பண்ணாங்க, பாகிஸ்தான் பண்ணாங்க அப்படின்னாரு. அவங்களே சொல்லிட்டாங்க நாங்க பண்ணவே இல்லை, நாங்க வெளிப்படையா ஒப்புக்கொண்டோம், ஆனா அவங்க வந்து ஒப்புக்கொள்ளல அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொன்னு என்ன சொன்னாரு, விளக்கண்ண மாதிரி, அவங்க வந்து பூமி அடியில பள்ளம் தோண்டி செய்யறாங்க, நமக்கு அது தெரியல அப்படின்னாரு. விளக்கண்ண அப்புறம் எதுக்குடா ஸ்பைஸ் சேட்டலைட்லாம் வச்சுக்கிறீங்க நீங்க? ஒரு நாடு அணுகுண்டு சோதனை நடத்துதா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க துப்பு இல்லாத ஒரு டெக்னாலஜி தான் அமெரிக்கா வச்சிருக்காங்களா?
இந்த மாதிரி உளறி நிற்கிறாரு. இப்ப அவரு வந்து சொன்னதை சைனாவும் பாகிஸ்தானும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த 37 கோடுன்னு போட்டுக்கிறாங்க இங்க சில பேர் புள்ளி கூட்டணியில. அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆமா அவங்க அணுகுண்டு வச்சாங்க, அமெரிக்காவில கண்டுபிடிக்க முடியல, ட்ரம்ப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல போறாங்களா? இப்போ நாங்களும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மினிட் மேன் அப்படின்ற ஒரு மிசைல் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் நியூக்ளியர் வார்ஹெட். இப்போ போய் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ ரஷ்யா வந்து இந்த புரவெஸ்னிக், அதுக்கப்புறம் பொசிடான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நானும் சோதனை நடத்திட்டேன், அதுக்கு இது பதில் கிடையாது. அவங்களுடைய இந்த புரவெஸ்னிக்கா அதுவும் ஆகட்டும், இந்த பொசிடான் ஆகட்டும், அது வந்து வெறும் அணுகுண்டுகளை தாங்கி செல்லும் ஏவுகணைகள் மட்டும் கிடையாது. இப்போ அந்த மிசைல்ஸ்ல பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபியூயல், சாலிட் ஃபியூயல்னு சொல்லுவாங்க. சாலிட் ஃபியூயல்னா அது ரெடிமேடா இருக்கும். லிக்விட் ஃபியூயல்னா நீங்க அப்பதான் அந்த நேரத்துக்கு ரெடி பண்ணணும். இட் வில் டேக் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி சாலிட் ஃபியூயல் இது பண்ணியிருக்காங்க. இந்த மொபிலிட்டி டக்குன்னு லான்ச் பண்ணலாம் அதுக்காக. பட் இந்த பொசைடான் ஆகட்டும், இல்லை இந்த புரவெஸ்னிக் ஆகட்டும், இதில் ஃபியூயலே நியூக்ளியர் ஃபியூயல். தட் மீன்ஸ் ரேஞ்ச் அப்படின்ற லிமிடேஷன் கிடையாது. இப்போ அந்த மினிட் மேன் ஆகட்டும், இல்லை அவங்க வச்சிருக்க எந்த ஒரு மிசைல் ஆகட்டும், அமெரிக்காவோ நேட்டோவோ, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபியூயல் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேஞ்ச், மேக்சிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளுக்குள்ள ஒரு மினி நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி அவங்க வச்சிருக்கிறதுனால அந்த ரேஞ்ச் அப்படின்ற கொஸ்டின் கிடையாது, அது பறந்துனே இருக்கும். லான்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் புரவெஸ்னிக் வந்து தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஆன் பேப்பர் இவங்க வந்து இங்கே போய் இடி அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது பறந்துக்கினே இருக்கும். அதை அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது. அடுத்தது பொசைடான், இது வந்து அண்டர் கிரவுண்ட் டார்பிடோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் டார்பிடோ கிடையாது. டார்பிடோ வந்து மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அவ்வளோதான் ரேஞ்ச். ஏன்னா அதனுடைய யூஸ் அப்படிதான். இதுக்கு ரேஞ்சுன்ற லிமிட்டே கிடையாது. லான்ச் பண்ணி போட்டாங்கன்னா அகைன் உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி அது பாட்டுக்கு சுத்தினே இருக்கும் கடல்ல. இவங்க வந்து வீடியோ கேம்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ரைட்டு, இங்கேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் அங்கே போ, இன்னொரு 2000 கிலோமீட்டர் இப்படி போ, அப்படியே போயின்னு வந்து சுத்தினே இருக்கும். அது உலகத்தை 3 தடவை சுத்திட்டு வந்து மாம்பழம் கிடைக்குதா அப்படின்னு பாக்குற மாதிரி நினைக்கும் போது ரைட்டு, நீ புளோரிடால போய் ஒரு குத்து அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். ஆனா நாங்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வச்ச மிசைல் எல்லாம் நாங்க இப்ப டெஸ்ட் பண்ணிட்டோம் பாரு அப்படின்னா சொல்லக்கூடாது. என்ன சொல்றது, இந்த பணக்காரங்கள்லாம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குடும்பத்துல சொந்தக்காரன் ஒருத்தன் ஏழையா இருப்பான். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரோல்டு கோல்டு கவரிங் நகை இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கடையில் கொடுத்து பாலிஷ் போட்டு அதை போட்டுன்னு போவாங்க. பளன்னு இருக்கும். வேற வழி இல்லை. 4 பேர் முன்னாடி போகும்போது நமக்கு வசதி இல்லை, நம்மளால இதுதான் செய்ய முடியும், அதுதான் அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து பளபளன்னு வைரமா போட்டுட்டு வர நேரத்துல மெருகு போட்ட நகையை போட்டு போற மாதிரி ட்ரம்ப் பண்ணிருக்காரு. எப்பா அந்த புரவெஸ்னிக்கும் பொசிடானும் அதனுடைய கெப்பாபிலிட்டி என்ன, அதனுடைய ரேஞ்ச் என்ன, அது உங்களால டிடெக்ட் பண்ண முடியாது. மினிட் மேன்லாம் வந்து நீங்க லான்ச் பண்ணும்போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கடா. எதை கம்பேர் பண்ற? சும்மா வந்து எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போறாருன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் ஏதோ பண்ணினுக்கிறாருங்க. கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு செய்யறதா இல்ல. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததுக்கு. நன்றி கோபி.